ஓம் நமசிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரங்களை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிக்காரங்களுடைய மனசு கடல் மாதிரி ஆழம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வெளியில் சிரிப்பு, உள்ள 1000 உணர்ச்சிகள். இந்த ராசிக்காரங்க யாரையுமே எளிதாக தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரவிட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தரை உள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னா முழு மனசோட நம்புவாங்க. இதுதான் இவங்களோட பலமும் பலவீனமும். உறவினர் அப்படிங்கிற பெயரில் நெருங்கி வந்து அன்பு காட்டி உங்கள் மனசை வெல்லக்கூடிய ஒருவராக இருக்கலாம். ஆனால் அந்த அன்புக்குள்ளேயே ஒரு கணக்கு புத்தியும் இருக்கும். நீங்கள் கொடுக்குற அன்பை சிலர் பயன்படுத்தி கொள்ளலாம். கடக ராசிக்காரங்க குடும்பத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அம்மா, அப்பா, சகோதரர், சகோதரி, கணவன், மனைவி, பிள்ளை இவங்களுக்காக எதையுமே தியாகம் செய்யக்கூடியவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் அந்த தியாகத்தை எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலர் உங்களுடைய அமைதியை பலவீனம்னு நினைப்பாங்க. இவங்க எதையுமே எதிர்க்கு பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம். இதில் தான் முதல் துரோகமே ஆரம்பமாகும். உறவு அப்படிங்கிற பெயரில் உங்களை உணர்ச்சியால் கட்டி பிடிக்கிற ஒருத்தர் தான் இருப்பாங்க. உங்களுடைய கண்ணீரை பார்த்தாதான் மனசு நிறைவேற மாதிரி நடக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. நீங்கள் சிரிக்கும்போது அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் கவலைப்படும் போது ஆறுதல் சொல்கிறங்கிற பெயரில் உங்களுடைய மனசை முழுக்க அறிஞ்சு கொள்ளுவாங்க. அந்த ரகசியங்களை தான் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எல்லார்கிட்டேயுமே உங்களுடைய உள்ளத்தை கிழிச்சு காட்டாதீங்கன்னு சொல்கிறோம். கடக ராசிக்காரங்களுக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணம் நேரடியாக வராது. ஆனால் காயம் ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா மனசுக்குள்ள இருந்த மாதிரி மாறிடுவீங்க. முன்னாடி இருந்த சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். யாரையுமே சீக்கிரமாக நம்ப மாட்டீங்க. இது உங்கள் மாற்ற காலமாக இருக்கும். இந்த காலம் உங்களை உறுதியானவராக மாற்றும். வேலை விஷயத்தில் உங்களுடைய உழைப்பை யாராவது பயன்படுத்திக்குவாங்க. நீங்கள் செஞ்ச வேலையை வேறொருவர் தன் பெயரில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் இருக்குது, பொறுமை. அந்த பொறுமை தான் உங்களுடைய இறுதியில் வெற்றி பெற வைக்கும். நீங்கள் அமைதியாக உழைச்சாலும் ஒரு நாள் உங்கள் உழைப்புக்கு மதிப்பும் கிடைக்கும். பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பண விஷயத்தில் யாருக்குமே உத்தரவாதம் போடாதீங்க. நம்பிக்கை வச்சு கையெழுத்து போட்டால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பெயரில் கடன் எடுக்க நினைப்பவர்கள் கூட உங்களுக்கு நெருங்கியவர்களாக இருக்கலாம். அதனால் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். உங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது உங்கள் பாதுகாப்பாகவும் இருக்க போகுது. காதல் வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும். உங்கள் மனசு ரொம்பவே மென்மை. அதனால் சந்தேகம் வந்தாலும் நேராக கேட்காம உள்ளேயே வச்சுக்குவீங்க. அதுதான் பிரச்சனையை பெருசாக்கும். பேசுகிறதுல தான் தீர்வு இருக்குது. 3வது நபர் நடுவில் நின்ன விஷயம் கெட்டு போகும். அதனால் உங்களுடைய உறவை வெளியில் அதிகமாக காட்டிக்காதீங்க. பழி வாங்க நினைக்கக்கூடிய நபர் பெரும்பாலுமே உங்கள் குடும்ப வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. உங்கள் வளர்ச்சி, உங்கள் மதிப்பு, உங்கள் நல்ல பெயர் அவங்களுக்கு ரொம்பவே சுமையாக இருக்கும். அதனால் உங்கள் பெயரை சின்ன சின்ன விஷயங்களில் கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அது என்ன அப்படின்னா அதை தவற சீக்கிரமாக உணர்ந்துருவீங்க. அந்த உணர்வை நீங்கள் கேட்கணும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரும். நீங்கள் யாருக்காக அழுதிங்க, யாருக்காக காத்திருந்தீங்க, யாருக்காக தியாகம் செஞ்சீங்க, அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சிலர் மட்டும் உண்மையாக உங்கள் பக்கம் நின்று கொள்ளுவாங்க. அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான உறவுகளாகவும் இருப்பாங்க. உடல் நலத்தை கவனிக்கணும். மன அழுத்தம் உடலுக்கு பாதிப்பை கொடுக்கும். ஓய்வு அப்படிங்கிறது அவசியம். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பித்தா நிம்மதி வரும். உங்கள் மனசை நீங்களே கவனிக்க ஆரம்பிக்கிற காலம்தான் இது. மொத்தத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சுத்திகரிப்பு மாதிரி தான். துரோகம் நடந்தாலும் அது உங்களை உடைக்க வரல, உங்களை விழிக்க வைக்க தான் வந்திருக்கு. பழி வாங்க நினைக்கிறவங்க தன்னுடைய செயல்னால தான் சிக்கி கொள்ளுவாங்க. நீங்கள் அமைதியோடு முன்னேறுங்க. உங்கள் அன்பை மதிக்கிறவங்க மட்டும் உங்கள் பக்கத்தில் தங்குவாங்க. இனிமே நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு அளவு இருக்கும், நம்பிக்கைக்கு எல்லை இருக்கும், வாழ்க்கைக்கு தெளிவு இருக்கும். நீங்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் பாதையை தொடங்குங்க. உங்கள் நேரம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் உங்களை தாழ்த்த நினைக்கிறவங்க தாமதமாக மௌனமாக தான் நிற்பாங்க. நீங்கள் மட்டும் நிம்மதியோட மன நிறைவோட புதுசாக உங்கள் வாழ்க்கையை தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது எப்பொழுதும் போல தான் கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மறக்கவே மாட்டீங்க. நல்லதாக இருந்தாலும் நினைவில் வச்சுக்குவீங்க, காயமாக இருந்தாலும் மறக்க மாட்டீங்க. அதனால தான் இவங்களோட வாழ்க்கை சில நேரம் பழைய நினைவுகளோடையே பாதிக்கப்படுது. உறவு அப்படிங்கிற பெயரில் உங்கள் மனசை காயப்படுத்தின ஒருத்தவங்க தான் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரக்கு முயற்சி செய்யலாம். நான் மாறிட்டேன்னு சொல்லி திரும்ப வருவாங்க. ஆனால் மாறியது அப்படிங்கிறது வார்த்தை தான்.
மனசு இல்லைன்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. கடக ராசிக்காரங்க எப்போதுமே குடும்பத்தை முன்னிலையில் வைப்பாங்க. உங்கள் சந்தோஷத்தை விட வீட்டோட அமைதி அப்படிங்கிறது முக்கியம்னு நினைப்பாங்க. அதனால தான் சில நேரங்களில் உங்களுக்கு உண்மையான ஆசைகளை ஒதுக்கி வைப்பீங்க. அந்த ஒதுக்குதல் தான் பின்னாடி ஒரு வருத்தமாக மாறும். நான் என்ன நினச்சேன், என்ன ஆனது அப்படின்னு உள்ளுக்குள்ள கேள்வி எழும். இது உங்களுக்கு விழிப்பு நேரம்னு சொல்லலாம். இனிமே நீங்கள் உங்கள் ஆசைகளையும் மதிக்க கற்றுக்குவீங்க. உறவுகளில் உங்களை உணர்ச்சிகளால் சுரண்டி பயன்படுத்துகிற ஒரு நபரும் இருக்கலாம். அவங்க எப்போதுமே தங்களோட பிரச்சனையை மட்டும் பேசுவாங்க. உங்கள் கஷ்டத்தை பற்றி கேட்கவே மாட்டாங்க. ஆனால் வெளியில் பார்த்தா உங்களுக்காகவே வாழ்கிற மாதிரி நடிப்பாங்க. இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் மறைமுக துரோகம் செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் விலகுனாதான் அவங்க உண்மையான முகமும் வெளியே வரும். வேலை விஷயத்தில் நீங்கள் நம்பின ஒருத்தர் உங்கள் மீது ரொம்பவே பொறாமப்படுறாங்க. நீங்கள் அமைதியாக உழைச்சாலும் உங்கள் வளர்ச்சி அவருக்கு பிடிக்காது. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சில தடைகளை உருவாக்குறாங்க. ஆனால் கடக ராசிக்காரங்க தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் வலியை விட்டு விலக மாட்டாங்க. அதனால தான் இறுதியில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான் இது. யாராவது நெருங்கினவங்க பேரில் முதலீடு செய்ய சொல்லலாம், நம்புங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தலாம். ஆனால் ஆவலோடு நீங்கள் முடிவெடுக்காதீங்க. ஒவ்வொரு ரூபாய்க்குமே உழைப்பு இருக்குது. உங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பாதுகாப்பு. அதை யாருக்காகவுமே ஆபத்து உட்படுத்தாதீங்க. அதனால் அடுத்தது காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது உணர்ச்சிகள் அதிகரிக்கும். நீங்கள் அதிகமாக நினைப்பீங்க, அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. அதிகமான எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது தான் மனசு அப்படிங்கிறது உடையும். அதனால் சமநிலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். உங்கள் மனசை முழுக்க ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்காதீங்க. நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் உங்கள் சுயமதிப்பை காப்பாற்றிக்கோங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே நல்லதாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு பெரிய உண்மை வெளியில் வரும். நீங்கள் இதுவரைக்கும் சந்தேகப்பட்ட ஒரு விஷயம் உறுதியாகும். அது உங்களுக்கு முதல்ல அதிர்ச்சியை கொடுக்கும், ஆனால் பின்னாடி தான் அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா உண்மை தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் சரியான முடிவை எடுக்க முடியும். உடல் நலம் கவனிக்கணும். மன அழுத்தம், வயிறு, மார்பு, தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் தரலாம். ஓய்வெடுங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய நேரம் ஒதுக்குங்க. நீங்கள் சிரிச்சாதான் வீடும் சிரிக்கும். பழிவாங்க நினைக்கக்கூடிய நபர் உங்கள் அமைதியை உடைக்க முயற்சி செய்வாங்க. உங்கள் மீது குற்றம் சாட்டலாம். உங்கள் பெயரை சின்ன சின்ன விஷயத்தில் கூட கெடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு தெய்வ பாதுகாப்பும் இருக்கும். நீங்கள் நேர்மையாக இருந்தால் உண்மை அப்படிங்கிறது உங்கள் பக்கம்தான் நிற்கும். காலம் கொஞ்சம் எடுத்தாலும் நீதி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய காலமாக இருக்கும். எல்லாருமே உங்கள் மனசு மாதிரி இல்லை. நீங்கள் கொடுக்குற அன்பு அப்படிங்கிறது அளவுக்கு திரும்ப வராது. அதனால் இனிமேல் அளவோடு அன்பு கொடுப்பீங்க. யாரை உள்ளே விடணும், யாரை வெளியே வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். மொத்தத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு இது மாற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த காலமாக தான் இருக்க போகுது. துரோகங்கள் நடந்தாலும் அது உங்களை உடைக்காது. அது உங்களை ரொம்பவே வலிமையாக்கும். பழிவாங்க நினைப்பவர்கள் எல்லாமே தன்னுடைய செயலில் தான் சிக்குவாங்க. நீங்கள் அமைதியோடு முன்னேறுவீங்க. உங்கள் உண்மையான உறவுகள் மட்டும்தான் உங்கள் பக்கம் தங்குவாங்க. இனிமே உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக சரியான பாதைக்கு திரும்பும். கண்ணீர் இருந்த இடத்துல நிம்மதி வரும். குழப்பம் இருந்த இடத்துல தெளிவு வரும். நீங்கள் உங்கள் மதிப்பை உணர ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் இருக்க போகுது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக மறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போவீங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண காலம் கிடையாது. அது உங்கள் மனசு அப்படிங்கிறத விழிக்க வைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் உறவு காப்பாற்றணும்னு நினச்சி பல விஷயங்களை மன்னிச்சிருக்கலாம். பல துரோகங்களை அமைதியாக தாங்கியிருக்கலாம். சரி போயிட்டு போகுதுன்னு சொல்லி கூட உங்கள் கண்ணீரை யாருக்குமே தெரியாமல் துடைச்சிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த அமைதி அப்படிங்கிறது மாறப்போகுது. இனிமே உங்களுடைய மனசு ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை நீங்கள் தாங்கிக்கவே மாட்டீங்க. உறவுங்கிற பெயரில் உங்களை காயப்படுத்த நினச்ச ஒருத்தர் மெதுவாக தன்னுடைய பிடியை இழுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவரை நம்பி நடந்த காலங்கள் எல்லாமே முடிய போகுது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே இருக்கும் ரெட்டை அர்த்தத்தை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் உடனே நம்ப மாட்டீங்க. இந்த மாற்றம் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் உங்கள் மீது குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே மாறியது நீங்கள் இல்லை, நீங்கள் விழுத்திருக்கீங்க, அவ்வளோதான். கடக ராசிக்காரங்களுக்கு
அன்பு கொடுக்குற அளவுக்கு திரும்ப அன்பு எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்காத போது தான் ரொம்பவே மனசு உடைஞ்சிடுறீங்க. இனிமேல் அந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது. வாழ்க்கையில் இனி யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற தான் போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டும்தான் இருக்கும். எல்லா துரோகத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்த நாட்கள் எல்லாமே போய் இனிமேல் யார் உங்களுக்கு துரோகம் பண்ணினாலும், யார் உங்களை ஏமாற்றணும்னு நினச்சாலும், யார் உங்ககிட்ட சிரித்து பேசி பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்களோ அவங்க உங்களுக்கு முன்னாடியே கண்டிப்பாக தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.